that is unit number 5. So this unit number 5 பாத்தீங்கன்னா so இந்த யூனிட் வந்து அனிமல் பிசியாலஜி. ஸோ அனிமல் பிசியாலஜியில நமக்கு கொஞ்சம் கண்டென்ட்ஸ் நிறைய தான் இருக்கு. ஸோ வி கேன் சி என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் இருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அஃப்கோர்ஸ் சிலபஸ் டிஸ்கஷன்லயே நம்ம இதை பார்த்தோம். பட் இது ஒன்ஸ் இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நம்ம இதுக்குள்ள படிக்கிறதுக்கு போகலாம். சரிங்களா? ஸோ அனிமல் பிசியாலஜி பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் பிசியாலஜி, அதாவது உங்க டைஜஷன்ஸ் பத்தி, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிபிட்ஸ் எல்லாம் எப்படி டைஜஸ்ட் ஆகுது, எப்படி அதை வந்து அப்சர்வ் பண்ணது, நமக்கு இருக்க நியூட்ரிஷனல் டிசார்டர்ஸ் பத்தி எல்லாம் நம்ம படிப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிளட் அண்ட் சர்க்குலேஷன்ஸ் பத்தி படிப்போம். லைக் பிளட்னா என்ன, ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்ன, அப்புறம் பிளட் கிளாட்டிங்க்கு இருக்க மெக்கானிசம்ஸ் என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த ஹியூமன்குள்ள வந்து என்னெல்லாம் ப்ராசஸ் நடக்குது, என்னெல்லாம் சிஸ்டம் இருக்கு, என்னெல்லாம் ஆர்கன்ஸ் இருக்கு, அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னெல்லாம் ஆர்கன் சிஸ்டத்தை ரன் பண்ணிட்டு இருக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம படிக்கிறது தான் இந்த அனிமல் பிசியாலஜி அப்படின்னு நம்ம எப்பவும் சொல்லுவோம். ஸோ இந்த அஃப்கோர்ஸ் இந்த அனிமல் பிசியாலஜி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 10+ சிஸ்டம்ஸ் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், லிம்பாட்டிக் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம், male reproductive system, female reproductive system, respiratory system, excretory system and circulatory system. ஸோ இந்த மாதிரி 10+ சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு சிஸ்டத்தை பத்தியுமே வந்து நம்ம இந்த யூனிட்ல நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஸோ வில் நாட் மிஸ் அவுட் எனிதிங் ஃப்ரம் திஸ். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த பிசியாலஜி அப்படின்ற யூனிட்ல பார்க்க போறோம். சச் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூனிட், பிகாஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் அஸ், நம்மளை பத்தியே நம்ம படிக்க போறோம், நம்மளை பத்தியே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் யூனிட். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னாலே ஸோ அங்க அந்த சிஸ்டத்துல வந்து மெயினா இருக்க மூணு பார்ட்ஸ், இந்த மூணும் சேர்ந்தாதாங்க கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். அப்படின்னா ஒன் இஸ் ஹார்ட், ஒன் இஸ் பிளட் வெசல்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து பிளட். ஸோ இது மூணும் தான் இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். சரிங்களா? இது மூணும் சேர்ந்தது தான் இந்த சிஸ்டம். சரிங்களா? ஸோ இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்துல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஹார்ட் இருக்கும், வெயின்ஸ் இருக்கும், ஆர்டரிஸ் இருக்கும், கேப்லரிஸ் இருக்கும், பிளட் இருக்கும். அண்ட் இந்த வெயின்ஸ், ஆர்டரிஸ், கேப்லரிஸ் இதெல்லாம் தான் பிளட் வெசல்ஸ் அப்படின்னு நம்ம படித்தோம். சரிங்களா? ஸோ இது போக நிறைய வால்வ்ஸ் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆர்ட்ரியம் இருக்கு, ரைட் ஆர்ட்ரியம், லெஃப்ட் ஆர்ட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், இதெல்லாம் வந்து சாம்பர்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல டீடைல்டாவே பார்ப்போம். சரிங்களா? மொத்தம் 2 சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு. சரிங்களா? என்னென்ன அப்படின்னா சிஸ்டமிக், பல்மனரி. ஃபர்ஸ்ட் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அந்த ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ 2 சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு. ஒன்று வந்து சிஸ்டமிக், இன்னொன்று வந்து பல்மனரி. சரிங்களா? இது ரெண்டும் தான் 2 டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தட் மூவ் பிளட் த்ரூ அவுட் த பாடி. நம்ம பாடியில பிளட்டை வந்து கேரி பண்ணி லங்ஸுக்கு கொண்டு போறது, லங்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு வந்து மறுபடியும் ஹார்ட்ல இருந்து பாடிக்கு வர்றது. ஸோ இந்த ப்ராசஸ்ல எல்லாம் வந்து 2 சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு. ஒன்று பல்மனரி. பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்னா என்னன்னா, டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்ல இருந்து லங்ஸுக்கு கொண்டு போவாங்க. சரிங்களா? ஹார்ட்ல இருக்க டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸுக்கு கொண்டு போறது வந்து பல்மனரி சர்க்குலேஷன். சரிங்களா? இங்க இந்த லங்ஸ்ல வந்து அந்த பிளட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்சிஜன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு பிளட்ல இருக்க அந்த கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட்டை அங்க ரிலீஸ் பண்ணிடும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து மறுபடியும் ஹார்ட்டுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து பல்மனரி சர்க்குலேஷன். ஜென்ரலா நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் நடக்கிற அந்த பிளட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது ஹார்ட்டுக்கும் பாடிக்கும் நடக்கிற சர்க்குலேஷன் ப்ராசஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிஸ்டமிக் சர்க்குலேஷன். சரிங்களா? இங்க இந்த சிஸ்டமிக் சர்க்குலேஷன்ல ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ஹார்ட்ல இருந்து நம்ம ரெஸ்ட் ஆஃப் த பாடியில இருக்க மற்ற எல்லா ஆர்கன்ஸுக்கும் கொண்டு சேர்க்கும் இந்த சிஸ்டமிக் சர்க்குலேஷன்ல. ஸோ இங்க வந்து எல்லா செல்ஸுக்குமே வந்து இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து கிடைச்சிரும். ரிட்டன் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை இந்த செல்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணதுனால அந்த பிளட் வந்து டீஆக்சிஜனேட்டட் ஆகி மறுபடியும் ஹார்ட்டுக்கு வந்துடும்.
ஹார்ட்க்கு வந்த பிறகு என்ன பண்ணும், மறுபடியும் அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஹார்ட்ல இருக்க டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸுக்கு போகும். லங்ஸ்ல ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறும். ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறி மறுபடியும் ஹார்ட்க்கு வரும். மறுபடியும் அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பாடிக்கு போகும். ஸோ நம்ம என்ன தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு லங்ஸுக்கும் ஹார்ட்டுக்கும் நடக்கிற பிளட்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பேர் வந்து, அந்த சர்க்குலேஷனுக்கு பேர் வந்து பல்மனரி சர்க்குலேஷன். இதே இது ஹார்ட்க்கும் பிளட்டுக்கும் நடக்கிற அந்த சர்க்குலேஷன் ப்ராசஸ்க்கு பேர் என்னது, சிஸ்டமிக் சர்க்குலேஷன். சரிங்களா? பல்மனரி சர்க்குலேஷன்ல வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஹார்ட்ல இருந்து வர டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸுக்கு போய் ஆக்சிஜனேட்டடா மாறி மறுபடியும் என்ன பண்ணும், அந்த பாடி நம்ம ஹார்ட்டுக்கு வந்துடும். ஹார்ட்க்கு வந்ததுக்கு அப்புறம் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. சரிங்களா? அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பாடிக்கு போயிடுது. ஹார்ட்ல இருந்து ரெஸ்ட் ஆஃப் த பாடி இருக்க எல்லா பாடி ஆர்கன்ஸுக்கும் போயிடும். சரிங்களா? இவ்வளவுதான் இந்த சர்க்குலேஷன். ரொம்பவே சிம்பிளான ஒரு 2 சர்க்குலேஷன். இது ரெண்டும் புரிஞ்சுட்டோம்னா ஃபர்தர் நம்ம ஹார்ட் பத்தி ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இது அண்டர்ஸ்டாண்டபிள், புரிஞ்சிச்சுங்களா இந்த சர்க்குலேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு? எஸ் மேம். யா, ஃபைன். ஓகே, இப்போ மயோஜெனிக் ஹார்ட் அப்படின்னா என்னன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பெருசா ஏதோ புதுசா ஒரு டேர்ம் இருக்கே, என்னப்பா இது மயோஜெனிக் ஹார்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஹியூமன் ஹார்ட்டை தான் நம்ம மயோஜெனிக் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். சில வெர்டிபிரேட்ஸுக்கும் சில இன்வெர்டிபிரேட்ஸுக்கும் இந்த மயோஜெனிக் ஹார்ட் இருக்கும். மற்ற இன்வெர்டிபிரேட்ஸுக்கு எல்லாமே வந்து நியூரோஜெனிக் ஹார்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம லேட்டர் படிப்போம். சரிங்களா? எஸ். ஓகே, இப்போ நம்ம ஏன் மயோஜெனிக் ஹார்ட் அப்படின்னு நம்ம ஹியூமன் ஹார்ட்டை சொல்றோம் அப்படின்னா, ஹார்ட் இட் பீட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். ஹார்ட் வந்து அதுவால பீட் பண்ண முடியும். மற்ற எந்த ஒரு ஆர்கனும் அதை புல் பண்ணணும், புஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இட் கேன் ஏபிள் டு பீட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். சரிங்களா? அதனால அதை மயோஜெனிக் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த ஹார்ட்க்கு வந்து ஒரு பேஸ் மேக்கர் இருக்கு. பேஸ் மேக்கர்னா என்ன மேம், புதுசா இருக்கே அப்படின்னா, யா பேஸ் மேக்கர்னா என்னன்னா, அந்த எஸ்ஏ நோட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம பேஸ் மேக்கர் பற்றி படிக்கும்போது டீட்டெயில்டாக படிக்கலாம். இன்னைக்கு கிளாஸ்லேயே நம்ம பார்ப்போம். ஸோ ஹார்ட்க்கு வந்து அந்த பேஸ் மேக்கர் இருக்கிறதுனாலையும் இதை வந்து மயோஜெனிக் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹார்ட்க்கு வந்து எந்த ஒரு பிரெயின் சிக்னல்ஸும் தேவை கிடையாது. அண்ட் இந்த மயோஜெனிக் ஹார்ட் வந்து இட் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் சர்வைவல் அண்ட் ஹெல்த். பிகாஸ் நம்ம அவ்வளோ ஒரு முக்கியமா நம்ம ஹார்ட்டை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் மயோஜெனிக் ஹார்ட் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் சில சில இன்வெர்டிபிரேட்ஸுக்கும், வெரி ஃபியூ இன்வெர்டிபிரேட்ஸுக்கும் அண்ட் ஆல் த வெர்டிபிரேட்ஸுக்கும் இருக்க ஹார்ட்க்கு பேர் தான் மயோஜெனிக் ஹார்ட். எக்ஸாம்பிள் ஹியூமன் ஹார்ட். அவ்வளவுதான், ஹியூமன் ஹார்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கப்புறம் ஹியூமன் ஹார்ட் அப்படின்னே கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மயோஜெனிக் ஹார்ட்ல இருக்க எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹார்ட் மசில்ஸ் வந்து அதுதான் வந்து பிளட் ஃப்ளோவை வந்து ரெகுலேட் பண்ணுது. சரிங்களா? ஒரு ஒரு கான்ட்ராக்ஷனுக்கும் ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கும் இந்த பிளட் ஃப்ளோவை வந்து இந்த ஹார்ட் மசில்ஸ் தான் வந்து, கார்டியாக் மசில்ஸ் தான் வந்து அதை வந்து ரெகுலேட் பண்ணுது, அந்த ஃப்ளோ, பிளட்டோட ஃப்ளோவை. சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு ஹார்ட்டோட ஒரு என்டையர் ஸ்ட்ரக்சர். டீடைல்டா பார்த்துக்கலாம் இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அடுத்தடுத்து வர ஸ்லைட்ஸ்லையும் நீங்க பார்ப்பீங்க. பட் ஹியர் ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, 4 சேம்பர்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ரைட் ஆர்டியம், லெஃப்ட் ஆர்டியம், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். சரிங்களா? 4 சேம்பர் இருக்கு. இந்த சைடு வந்து பல்மனரி வால்வ் இருக்கு, ட்ரைகஸ்பிட் வால்வ் இருக்கு. இங்க வந்து பல்மனரி ஆர்டரி, பல்மனரி வெயின் இருக்கு லெஃப்ட் சைடு. அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா 2 வால்வ் இருக்கு. சரிங்களா? மிட்ரல் வால்வ் அண்ட் அரோட்டிக் வால்வ். ஓகே, ஸோ இவ்வளோ இந்த அளவுக்கு இப்போ தெரிஞ்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் நம்ம டீட்டெயில்டா இந்த ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சரு, ஹியூமன் ஹார்ட்னா என்ன அப்படின்ற என்டையர் விஷயத்தையும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் ஹார்ட் எங்க இருக்கு அப்படின்னா, லொக்கேட்டட் இன் பிட்வீன் த லங்ஸ். நம்ம லங்ஸுக்கு நடுவுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்லைட்லி கொஞ்சம் லெஃப்ட் சைட் தள்ளி இருக்கும். சரிங்களா? தொராக்சிக் கேவிட்டியில தான் இருக்கு. லங்ஸுக்கு 2 லங்ஸுக்கும் நடுவுல இருக்கு. சரிங்களா? அண்ட் இந்த ஹார்ட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, ஃப்ளோ ஆஃப் பிளட். பிளட் ஃப்ளோ பண்றது, லைக் த்ரூ அவுட் த பாடி, நம்ம பாடி ஃபுல்லா பிளட்டை வந்து ஃபங்க்ஷன் பண்ணி ஃப்ளோ பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் இந்த ஹார்ட்டோட பிரதானமான வேலை. சரிங்களா?
இந்த ஹியூமன்ஸ்ல வந்து இந்த ஹார்ட்டை வந்து 4 சேம்பரா பிரிப்பாங்க. ஏன் ஹியூமனுக்கு மட்டும்தான் 4 சேம்பர்ஸ் இருக்கும், மற்ற அனிமல்ஸ்க்குலாம் எத்தனை சேம்பர்ஸ் இருக்கும்னா இந்த சேம்பர்ஸோட நம்பர்ஸ் வந்து அனிமல்ஸ்க்கு அனிமல்ஸ் வேறுபடும். சரிங்களா? சில அனிமல்ஸுக்கு 2 சேம்பர் இருக்கும், சில அனிமல்ஸுக்கு 4 இருக்கும், சில அனிமல்ஸுக்கு 3 இருக்கும். நமக்கு ஹியூமனுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் வந்து 4 சேம்பர். 4 சேம்பர்ஸ். சரிங்களா? அது என்னெல்லாம் அந்த 4 சேம்பர்ஸ்னா 2 ஆர்ட்ரியா, சரியா, 2 வென்ட்ரிக்கிள். சரிங்களா? இங்க நீங்க கீழே டயக்ராம்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த ஆர்ட்ரியம் ஆர்ட்ரியா ரெண்டும் ஒண்ணுதான். சரிங்களா? இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு யோசிக்க வேணாம். ஆர்டியா ஆர்ட்ரியம் ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? இங்க வந்து ஹார்ட்டோட இந்த ரைட் சைடு, ஹார்ட்டுக்கு ரைட் சைடு பார்க்கணும். ஸோ இந்த ஹார்ட்டோட ரைட் சைடை ஃபுல்லா நம்ம ரைட் ஆர்ட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி பிரிச்சுக்கலாம். இங்க மேல நான் டிரா பண்றது பாருங்க, இப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ரைட் ஆர்ட்ரியம் அப்படின்னு சொல்றோம். இங்க ரைட் ஆர்ட்ரியம். அதுக்கு அப்படியே கீழே இருக்கிறது வந்து என்னது, ரைட் வென்ட்ரிக்கல். சரிங்களா? ரைட் வென்ட்ரிக்கல். அப்ப இந்த சைடு என்ன இருக்கும், லெஃப்ட். ஸோ லெஃப்ட் ஆர்டிஎம்க்கு பக்கத்துல என்ன இருக்கும், லெஃப்ட் லெஃப்ட். ரைட் ஆர்டிஎம் பக்கத்துல என்ன இருக்கும், லெஃப்ட் ஆர்ட்ரியம் இருக்கும். அதுக்கு அப்படியே கீழே வந்து என்ன இருக்கும், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்கும். சரிங்களா? ஸோ மொத்தம் 4 இருக்கு, 4 சேம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். 2 ஆர்ட்ரியம் இருக்கு, 2 வென்ட்ரிக்கிள் இருக்குன்னு பார்த்துட்டோம். மேல இந்த சைடு இருக்கிறது ரைட் ஆர்ட்ரியம், கீழே ரைட் வென்ட்ரிக்கிள். தென் லெஃப்ட் சைட்ல வந்து லெஃப்ட் ஆர்ட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். சரிங்களா? இதான் வந்து 4 சேம்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட். ஸோ இந்த ஹார்ட் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது வந்து ஒரு மஸ்குலர் ஆர்கன், அதாவது மசில்ஸ் வந்து நிறைய விஷயம் மசில்ஸ் இருக்கு. அண்ட் இதோட மெயின் ரோல் வந்து பிளட் சர்க்குலேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம். அண்ட் இட் ஆல்சோ ப்ரொவைட் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் டு த செல்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த பிளட். பிளட் இல்லாம ஆக்சிஜனையும் நியூட்ரியன்ஸையும் நம்ம செல்ஸுக்கு கொடுக்குறவங்க யாரு, இந்த ஹார்ட் தான். ஏன்னா பிளட்ல இருக்க அந்த ஆக்சிஜனேஷனை தானே செல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்ததுனால தானே அந்த பிளட் மறுபடியும் டீஆக்சிஜனேட்டடா மாறி ஹார்ட்க்கு வருது. ஹார்ட்க்கு போய் மறுபடியும் லங்ஸ்க்கு போய் தானே ஆக்சிஜனேட் ஆகுது. ஸோ திஸ் ஹார்ட் இட் ப்ரொவைட்ஸ் பிளட், ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் டு ஆல் த செல்ஸ். சரிங்களா? ஆஃப் த பாடி. அண்ட் நிறைய சேம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். அப்பார்ட் ஃப்ரம் த சேம்பர்ஸ் நிறைய வால்ஸும் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு சேர ஒர்க் பண்ணா மட்டும்தான் நம்ம பாடியில வந்து பிளட் ஃப்ளோ வந்து ப்ராப்பரா இருக்கும். இப்போ ஆர்டிஎம் வென்ட்ரிக்கல் அப்படின்னே சொல்லிட்டே இருக்கோமே, இதுக்கு வந்து டிஃபரன்ஸ்லாம் இல்லையா, கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியே நம்ம படிக்கலாம், ரொம்ப ஈஸியா படிக்கலாம். இப்போ ரைட் ஆர்டிஎம்க்கு வாங்க. சரிங்களா? ஆர்டிஎம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஆர்டிஎம் வந்து எப்பவுமே இட் ரிசீவ் த பிளட் ஃப்ரம் த வெயின்ஸ். வெயின்ஸ் லாஸ்ட் கிளாஸ் படிச்சோம்னா பிளட் வெசல்ஸ். ஸோ அந்த பிளட் வெசல், ஒன் ஆஃப் த பிளட் வெசலா இருக்க வெயின்ஸ்ல இருந்து பிளட்டை வந்து ரைட் ஆர்டிஎம் வந்து ரிலீஸ் பண்ணும். அதுல தானே எக்ஸப்ஷன் பார்த்தோம். ஸோ அந்த ரைட் ஆர்டிஎம் வந்து வெயின்ஸ்ல இருந்து பிளட்டை ரிசீவ் பண்ணி வெயின்ஸ் வந்து அதை சர்க்குலேட் பண்ணுது. சரிங்களா? அந்த ரிசீவ் பண்ண அந்த பிளட், சர்க்குலேட்டட் பிளட்டை வந்து இந்த வெயின்ஸ் வந்து மறுபடியும் பம்ப் பண்ணி எங்க பண்ணுது, பம்ப் தட் பிளட் ஓவர் த ரைட் வென்ட்ரிக்கிள்ஸ். ரைட் ஆர்ட்ரியம்ல இருந்து ரைட் வென்ட்ரிக்கிள்ஸுக்கு அந்த பிளட்டை வந்து சர்க்குலேட் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ட்ரியம். லெஃப்ட் ஆர்ட்ரியம் வந்து ஆக்சிஜன் ரிச் பிளட்டை தான் எப்பவுமே ரிசீவ் பண்ணுது. எங்க இருந்து ரிசீவ் பண்ணுது, லங்ஸ்ல இருந்து ரிசீவ் பண்ணுது. சரிங்களா? ரைட் ஆர்டிஎம் வந்து வெயின்ஸ்ல இருந்து ரிசீவ் பண்ணுது, லெஃப்ட் ஆர்டிஎம் வந்து லங்ஸ்ல இருந்து ரிசீவ் பண்ணுது. லெஃப்ட் ஆர்டிஎம் ரிசீவ் பண்ற பிளட் வந்து ஆக்சிஜன் ரிச் பிளட். சரிங்களா? அந்த லெஃப்ட் ஆர்டிஎம்க்கு வந்த ஆக்சிஜன் ரிச் பிளட் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. ஸோ இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரைட் ஆர்டிஎம் டு ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆர்டிஎம் டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ரைட் ஆர்டிஎம் பிளட் எங்க இருந்து எடுக்குது, வெயின்ஸ்ல இருந்து எடுக்குது. லெஃப்ட் ஆர்ட்ரியம் பிளட் எங்க இருந்து எடுக்குது, லங்ஸ்ல இருந்து எடுக்குது. இதுல ஸ்பெஷலா என்ன பார்க்கணும், லெஃப்ட் ஆர்ட்ரியத்துல இருக்கிறது வந்து என்னது, ஆக்சிஜன் ரிச் பிளட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ வென்ட்ரிக்கிளுக்கு வாங்க. ஸோ வென்ட்ரிக்கிள்லையுமே நம்ம 2 பார்த்தோம் இல்லைங்களா, ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் வென்ட்ரிக்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் வென்ட்ரிக்கிள்ல வந்து பல்மனரி வால்வ் இருக்கும். சரிங்களா? அது வந்து டயக்ராம்லயே தெரியும். இங்க பாருங்க, இங்க பல்மனரி வால்வ் இருக்கு இல்லைங்களா?
ஸோ இந்த பல்மனரி வால்வ் வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் த பிளட் டு த லங்ஸ். லங்ஸுக்கு பிளட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக தான் அந்த பல்மனரி வால்வ் இருக்கு. லங்ஸுக்கு எதுக்கு பிளட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அப்பதான் அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஆக்சிஜனேட்டடா மாறும். ஏன்னா நமக்கு ஆக்சிஜனேட்டடா மாத்தி கொடுக்குறவங்க யாரு? லங்ஸ் தான் மாத்தி கொடுக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு பிளட் போய் சேரணும்ல. ஸோ அந்த பிளட்டை யாரு கொண்டு போவா? இந்த பல்மனரி வால்வ் தான் கொண்டு போவாங்க. ஸோ இந்த பல்மனரி வால்வ் ஹெல்ப்ஸ் இன் த ரெகுலேஷன் ஆஃப் த பிளட் ஃப்ளோ. பிளட் ஃப்ளோவை ரெகுலேட் பண்றது இந்த பல்மனரி வால்வோட வேலை. சரிங்களா? ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து பல்மனரி ஆர்டரிஸ்க்கு போற அந்த பிளட் ஃப்ளோவை வந்து ரெகுலேட் பண்றது யாரு? இந்த பல்மனரி வால்வோட வேலை. நெக்ஸ்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கு வாங்க. லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து இட் பம்ப்ஸ் த ஆக்சிஜன் கண்டைன்டு பிளட் டு த பாடி த்ரூ த ஆர்டரிஸ். ஆர்டரிஸ் என்ன பிளட் வெசல்ஸ். ஸோ பிளட் வெசல்ஸ் வழியா நமக்கு ஆக்சிஜன் ரிச் பிளட் கிடைச்சாச்சு. ஸோ அந்த ஆக்சிஜன் ரிச் பிளட்டை வந்து ஹோல் த பாடி கொண்டு போய் சேர்க்கறது இந்த ஆர்டரிஸ் தான். அந்த ஆர்டரிஸ்க்கு பிளட்டை யார் கொடுப்பா? லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் தான் கொடுப்பாங்க. தென் மிட்ரல் வால்வ் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்குறோம் இங்க. இந்த மிட்ரல் வால்வு தான் இந்த லெஃப்ட் ஆர்ட்ரியம் டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கு இருக்க அந்த பிளட் ஃப்ளோவை வந்து ரெகுலேட் பண்றது. மேல என்ன பார்த்தோம்? ரைட் வென்ட்ரிக்கிளுக்கும் பல்மனரி ஆர்டரிக்கும் அந்த பிளட் ஃப்ளோவை ரெகுலேட் பண்றவங்க யாரு? பல்மனரி வால்வு. லெஃப்ட் ஆர்ட்ரியம்க்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் நடக்கிற அந்த பிளட் ஃப்ளோவை ரெகுலேட் பண்றவங்க யாரு? மிட்ரல் வால்வ். சரிங்களா? இது உங்களுக்கு ஓரளவுக்கு இஸ் தட் ஓகே? உங்களுக்கு உங்களால இதை ரிசீவ் பண்ணிக்க முடியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுங்களா? Ma'am, one, repeat, ma'am. ரிப்பீட் பண்ணுறீங்களா? யா ஓகே ஓகே. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், இன்னுமே நம்ம பார்க்கும்போது நமக்கு தெளிவா தெரியும். சரிங்களா? ஸோ ரைட் ஆர்டிஎம் வந்து வெயின்ஸ்ல இருந்து பிளட் எடுக்கிறாங்க. சரிங்களா? அந்த வெயின்ஸை வந்து சர்க்குலேட் பண்றாங்க. அப்போ அது சர்க்குலேட்டட் பிளட்டா மாறும்போது அந்த வெயின்ஸ் வந்து பிளட்டை பம்ப் பண்ணி ரைட் ஆர்டிஎம் டு ரைட் வென்ட்ரிக்கிள்க்கு பிளட் வந்து போய் சேருது. சரிங்களா? ரைட் சைடு மட்டும் இங்க பிளட் போயிருக்கு. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஆர்டிஎம்க்கு வந்தீங்கன்னா லங்ஸ்ல இருந்து கிடைக்கிற ஆக்சிஜன் ரிச் பிளட்டை வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஆர்டிஎம் ரிசீவ் பண்றாங்க. ரிசீவ் பண்ணவங்க என்ன பண்றாங்கன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கு பம்ப் அவுட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ரைட் வென்ட்ரிக்கிள்க்கு இப்போ வந்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கிள்ல வந்து பல்மனரி வால்வ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? தட் இஸ் யூஸ்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் த பிளட். பிளட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக தான் இந்த பல்மனரி வால்வ் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு. எங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா டு த லங்ஸ். லங்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஏன் லங்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா ஆக்சிஜன் ரிச் பிளட்டை வந்து எடுக்கிறதுக்காக. ஸோ இது ஆக்சிஜன் கண்டென்ட் எடுக்கிறதுக்காக இது வந்து என்ன பண்ணுது? இந்த ரைட் வென்ட்ரிக்கிள் வந்து பல்மனரி வால்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது பிளட்டை. சரிங்களா? ஸோ இங்க வந்து இந்த பல்மனரி வால்வுக்கும் ரைட் வென்ட்ரிக்கிள்க்கும் நடக்கிற அந்த ப்ராசஸை ரெகுலேட் பண்றவங்க தான் பல்மனரி வால்வ். சரிங்களா? பல்மனரி வால்வ் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் த ரெகுலேஷன் ஆஃப் த பிளட் ஃப்ளோ பிட்வீன் த ரைட் வென்ட்ரிக்கிள் டு த பல்மனரி ஆர்டரிஸ். நெக்ஸ்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கு வந்தீங்கன்னா இட் பம்ப்ஸ் த ஆக்சிஜனேட்டட் கண்டெய்ன்ட் பிளட் டு த பாடி. நம்ம த்ரூ அவுட் த பாடி ஆக்சிஜன் ரிச் பிளட் நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த பிளட்டை வந்து பம்ப் பண்றது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஓகே. ஸோ அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து எப்படி பம்ப் அவுட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஒரு பிளட் வெசல் இருந்தால் மட்டும்தான் அந்த பிளட்டை பம்ப் அவுட் பண்ண முடியும். அந்த வெசலுக்கு பேரு தான் ஆர்டரிஸ். ஸோ ஆர்டரிஸ் வழியா நம்ம பாடி ஃபுல்லா தேவைப்படுற ஆக்சிஜன் ரிச் பிளட்டை வந்து கொடுக்குறவங்க லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். சரிங்களா? இந்த லெஃப்ட் ஆர்ட்ரியம்க்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கும் நடக்கிற அந்த பிளட் சர்க்குலேஷனை ரெகுலேட் பண்றவங்க வந்து மிட்ரல் வால்வ். ஓகே. ஸோ இது இந்த இந்த சர்க்குலேஷன் ப்ராசஸை இன்னுமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்கு. ஸோ பயப்பட வேண்டாம் இவ்வளோ டெக்னிக்கலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வில் ஈஸி அவுட் தட். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி வி வில் see about the wall of the heart. ஹார்ட்டுக்கு இருக்க அந்த வால் அந்த லேயர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே.
ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா மொத்தம் அதுக்கு 3 லேயர்ஸ் இருக்குங்க நம்ம ஹார்ட்டுக்கு. ஒன்னு வந்து எபிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம். சரிங்களா? எபிகார்டியம் அப்படின்றது வந்து பேரை பார்த்தாலே நமக்கு தெரியணும். எபி அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட், இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர். சரிங்களா? இந்த லேயர் இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் தின் லேயர். இது வந்து திக் இல்ல, திக்கா இருக்காது. இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து தின்னா தான் இருக்கும். அண்ட் இந்த லேயர் வந்து இட் இஸ் ஆக்ட் அஸ் அ லூப்ரிகன்ட். இட் ப்ரொடெக்ட் த ஜஸ்ட் அந்த ஹார்ட்டோட அவுட்டர் செக்ஷனை வந்து இது ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த எபிகார்டியம். சரிங்களா? நெக்ஸ்ட் மயோகார்டியம். மயோ அப்படின்னாலே மிடில், எம் ஃபார் எம். ஸோ இட் இஸ் த மிடில் லேயர் ஆஃப் த ஹார்ட். இங்க வந்து மசில் டிஷ்யூ லேயர் இருக்கு, இது வந்து திக் லேயர். சரிங்களா? எபிகார்டியம் வந்து தின் லேயர், மயோகார்டியம் வந்து திக் லேயர். சரிங்களா? இந்த மயோகார்டியமோட மெயின் ஒர்க் வந்து பம்பிங் ஆக்ஷன். சரிங்களா? பிளட்டை பம்ப் பண்றதுக்கு இந்த மயோகார்டியம் லேயர் தான் பெரிதும் உதவுது. சரிங்களா? நெக்ஸ்ட் எண்டோகார்டியம். எண்டோகார்டியம் அப்படின்றது வந்து இன்னர் மோஸ்ட் லேயர். சரிங்களா? ரொம்ப உள்ள இருக்க லேயர். ஸோ நீங்க டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். which lines the inner heart chambers and covers the heart valves. ஸோ இந்த எண்டோகார்டியம் தான் ஹார்ட் வால்வ்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்றாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா இந்த லேயர்ஸ் பத்தி பார்க்கலாம். நீங்க வந்து டயக்ராம்ஸை மட்டும் பார்த்துட்டு நான் சொல்றத ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி உள்ள எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஹார்ட் வந்து நார்மலாவே என்ன சொல்லிட்டோம், அது வந்து ஒரு மஸ்குலர் ஆர்கனு, தொராக்சிக் கேவிட்டியில இருக்கு, நம்ம லங்ஸுக்கு நடுவுல இருக்கு, லெஃப்ட் சைடு கொஞ்சம் தள்ளி இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்ன பார்த்தோம், 3 லேயர்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ எஸ், அந்த லேயர்ஸ்க்கு முன்னாடி அந்த எண்டோகார்டியம், மயோகார்டியம் அந்த லேயர்ஸ்க்கு முன்னாடி ஃபைபரஸ் பெரிகார்டியம், பரைட்டல் செரஸ் பெரிகார்டியம், வைசீரல் செரஸ் பெரிகார்டியம். ஸோ இதெல்லாம் என்ன மேம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து இட்ஸ் அ இது வந்து ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் அ மெம்பரைன் தட் சரௌண்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த ஹார்ட். ஹார்ட் அந்த வால்வை சுத்தியும் இருக்கக்கூடிய ஒரு மெம்பரைன்ஸ் தான் இந்த பெரிகார்டியம் அப்படின்ற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த பெரிகார்டியம்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ மெம்பரைன். அகெயின் அண்ட் அகெயின் இட்ஸ் அ மெம்பரைன் தட் ப்ரொடெக்ட்ஸ் த ஹார்ட். ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு மெம்பரைன் இந்த பெரிகார்டியம். ஸோ இந்த பெரிகார்டியம் எதால இருக்கு அப்படின்னா, இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அவுட்டர் ஃபைபரஸ் பெரிகார்டியம். நீங்க டயக்ராம்ல பார்க்கலாம், அந்த டார்க்கஸ்ட் லேயர் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதுதான் வந்து ஃபைபரஸ் பெரிகார்டியம். அதுதான் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்கிறதுலயே வெளியில இருக்க அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் இந்த ஃபைபரஸ் பெரிகார்டியம். ஸோ இந்த ஃபைபரஸ் பெரிகார்டியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, டஃப்பானா ரொம்ப ஹார்டா இருக்கும், ரிஜிடா இருக்கும், எலாஸ்டிசிட்டி சுத்தமா இருக்காதாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னர் அந்த செரஸ் பெரிகார்டியம், இன்னர் பெரிகார்டியம் பாத்தீங்கன்னா, பெரிகார்டியத்திலேயே ஃபைபரஸ் பெரிகார்டியம், பரைட்டல் செரஸ் பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஃபைபரஸ் பெரிகார்டியம் வந்து அவுட்டர் லேயர், பரைட்டல் செரஸ் பெரிகார்டியம் வந்து இன்னமோஸ்ட் லேயர். சரிங்களா? ஸோ அந்த இன்னமோஸ்ட் லேயர் வந்து that consist of அந்த இன்னர் செரஸ் பெரிகார்டியம் கன்சிஸ்ட் ஆஃப் டபுள் லேயர். ஒன்னு வந்து அவுட்டர் பரைட்டல், இன்னொன்று வந்து இன்னர் வைசீரல். சரிங்களா? அதாவது செரஸ் பெரிகார்டியமே ரெண்டு லேயரா பிரியுது. ஒன்று வந்து அவுட்டர் பரைட்டல், இன்னொன்று வந்து இன்னர் வைசீரல். சரிங்களா? இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது தான் அந்த கேவிட்டி. என்னது? பெரிகார்டியல் கேவிட்டி. சரிங்களா? ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ கேவிட்டி, ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா? அததான் வந்து பெரிகார்டியல் கேவிட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது பரைட்டல் செரஸ் பெரிகார்டியத்துக்கும் வைசீரல் செரஸ் பெரிகார்டியத்துக்கும் நடுவுல இருக்க அந்த ஒயிட் சர்ஃபேஸ் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து பெரிகார்டியல் கேவிட்டி. ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ்ல என்ன ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். சரிங்களா? பெரிகார்டியல் கேவிட்டியில என்ன ஃபில் ஆயிருக்கும்? பெரிகார்டியல் ஃப்ளூயிட் ஃபில் ஆயிருக்கும். ஸோ இந்த ஃப்ளூயிட் எதுக்கு அங்க தேவையில்லாம ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா, இட் ஹாஸ் அ ஃபங்க்ஷன். இது எதுக்கு அங்க ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா,
அந்த ஃப்ரிக்ஷனை ரெண்டு மெம்பரைனுக்கும் அந்த ஹார்ட் பம்ப் பண்ணும்போது கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அங்க ஃபில் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ பெரிகார்டியம் அப்படின்னு ஒரு மெம்பரைன் வந்து ஹார்ட்டை சுத்தி கவர் ஆயிருக்கு. அதை ஃபர்ஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் லேயரா என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபைப்ரஸ் பெரிகார்டியமா பார்க்குறோம். ஸோ பெரைட்டல் செரஸ் பெரிகார்டியம், வைசீரல் செரஸ் பெரிகார்டியம் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த வைசீரல் செரஸ் பெரிகார்டியம் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் எபிகார்டியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பார்த்தோம்ல ஒன் ஆஃப் த லேயர். சரிங்களா? ஸோ இந்த வைசீரல் செரஸுக்கும் பெரைட்டல் செரஸுக்கும் நடுவுல இருக்கவங்க தான் பெரிகார்டியல் கேவிட்டி. அந்த பெரிகார்டியல் கேவிட்டிக்குள்ள இருக்கிறது தான் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா அந்த ஸ்பேஸை ஏதாவது ஒரு ஃப்ளூயிட் போய் ஃபில் பண்ணணும்ல. ஸோ பெரிகார்டியல் கேவிட்டினா அதுக்குள்ள யார் தான் இருப்பாங்க? பெரிகார்டியல் ஃப்ளூயிட் தான் இருப்பாங்க. ஸோ அந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் எதுக்காக இருக்கு அப்படின்னா ஹார்ட்டோட அந்த ஃப்ரிக்ஷனை கம்மி பண்றதுக்காக இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருக்கு. ஓகே, இப்போ அந்த லேயர்ஸ் பத்தி நம்ம தெளிவா பார்த்துட்டோம். எபிகார்டியம், மயோகார்டியம் அண்ட் எண்டோகார்டியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மயோகார்டியம் தான் வந்து இந்த ஹார்ட்டோட 95% வந்து ஃபில் பண்றவங்க யாரு தான்? இந்த மயோகார்டியம். ஸோ இந்த 3 லேயர்லுமே ரொம்ப முக்கியமான லேயர் வந்து இந்த மயோகார்டியம். ஏன் அப்படின்னா இந்த மயோகார்டியம் தான் பம்பிங் ஆக்ஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அது போக ஹார்ட்டோட 95% இந்த மயோகார்டியமால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதனால இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் கம்பேர்ட் டு அதர் 2 லேயர்ஸ். ஓகே, ஸோ லேயர்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஹார்ட்டோட லேயர்ஸ் அண்ட் ஹார்ட்டோட walls of the heart. You can able to understand, right? Yes, ma'am. Okay. ஓகே, இப்போ வந்து இந்த என்டையரா இந்த ஹார்ட்டோட சேம்பர்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல 4 சேம்பர்ஸ் இருக்காங்க. சேம்பர் 1 அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா ரைட் ஆர்ட்ரியம் வந்து சேம்பர் 1 அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சேம்பர் 2 வந்து ரைட் வென்ட்ரிக்கிள். சேம்பர் 3 வந்து லெஃப்ட் ஆர்ட்ரியா அண்ட் சேம்பர் 4 வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஸோ இந்த சேம்பர் 1 ரைட் ஆர்ட்ரியம்ல வந்து எப்பவுமே இட் டேக்ஸ் த டீஆக்சிஜனேட்டட் பிளட் அண்ட் இட் யூஸ் டு த ரைட் வென்ட்ரிக்கிள். டீஆக்சிஜனேட்டட் பிளட் எங்க இருந்து வருது? எஸ், வெயின்ஸ் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எங்க இருந்து எடுத்துட்டு வராங்க? ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம ஹியூமன் பாடி, சரிங்களா, நம்ம பாடியில அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க ஆக்சிஜன் கண்டென்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அது எப்படி ஆயிடும்? டீஆக்சிஜனேட்டடா மாறிடும். ஸோ அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வெயின்ஸ் வந்து எடுத்துட்டு வராங்க. சரிங்களா? அந்த எடுத்துட்டு வர பிளட்டை ரைட் ஆர்டிஎம் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம், வாங்கிரும். சரிங்களா? ரைட் ஆர்டிஎம் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வாங்கிட்டு அதை வந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இந்த ரைட் வென்ட்ரிக்கிள் வந்து அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ரைட் ஆர்டிஎம்ல இருந்து வாங்கிட்டு அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ஆக்சிஜனேட்டடா கன்வெர்ட் பண்ணும். எப்படி கன்வெர்ட் பண்ணும் நமக்கு தெரியும் இல்லைங்களா? டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸுக்கு கொண்டு போ. அப்ப லங்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவங்க யாரு? இந்த ரைட் வென்ட்ரிக்கிள். ரைட் வென்ட்ரிக்கிள் வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு அது வந்து ஆக்சிஜனேட்டடா மாறிடும். ஆக்சிஜனேட்டடா மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? மறுபடியும் நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட்ல இருந்து மற்ற பார்ட்ஸுக்கு வந்து ஹியூமன் பாடி பார்ட்ஸுக்கு வந்து போயிடும். சேம்பர் 3 லெஃப்ட் ஆர்ட்ரியத்தோட வேலை என்னன்னா இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து எடுத்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு கொடுக்கும். சரிங்களா? அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து இந்த எல்லா ஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் என்ன பண்ணும்? பம்ப் பிளட் த்ரூ த அரோட்டா வழியா பம்ப் பண்ணி எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ். ரைட் ஆர்டிஎம் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வாங்கி ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு கொடுத்துருது. ஸோ ரைட் வென்ட்ரிக்கிள் வந்து அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து லங்ஸுக்கு கொடுத்து லங்ஸை வந்து ஆக்சிஜனேட் பண்ணி கொடுக்க சொல்லுது. அப்போ ஆக்சிஜனேட் பண்ணி லங்ஸ் வந்து கொடுத்துருது. அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து லெஃப்ட் ஆர்ட்ரியா வாங்குது. சரிங்களா? இங்க வாங்குற எல்லாம் ஃபர்ஸ்ட் பிளட்டை வாங்குறது எல்லாமே ஆர்ட்ரியம் தான் வாங்கும். ரைட் ஆர்ட்ரியம் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து வாங்குது.
லெஃப்ட் ஆர்ட்ரியம் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வாங்குது. சரிங்களா? ஸோ அந்த லங்ஸ் வந்து ஆக்சிஜனேட் பண்ண அந்த பிளட்டை வந்து லெஃப்ட் ஆர்ட்ரியம் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கு கொடுக்குது. அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் தான் நம்ம ஹியூமன் பாடி பார்ட்ஸுக்கு பிளட்டை கொடுக்குது. ஸோ இது டைரக்டா கொடுக்காது. இதுக்கு நடுவுல வால்வ்ஸ் இருக்கு, வெசல்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் தான் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து அப்படியே வருது, ஹியூமன் பாடி பார்ட்ஸ்ல இருந்து வருது. வர்றதை வந்து ரைட் ஆர்டிஎம் வந்து அப்படியே வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி வச்சுட்டு ரைட் ஆர்டிஎம் வந்து ரைட் வென்ட்ரிக்கிள்க்கு கொடுத்துட்றாங்க. அந்த ரைட் வென்ட்ரிக்கிள் என்ன பண்ணுது? டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ஆக்சிஜனேட்டடா மாத்தி கொடுக்குது. அது எப்படி மாத்தி கொடுக்குது அப்படின்றது தான் லங்ஸ்ல நடக்கிற ப்ராசஸ். சரிங்களா? அது அப்படியே மாறிடுது, ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறிடுது. சரிங்களா? ரைட் வென்ட்ரிக்கிள்ல ஆக்சிஜனேட்டட் பிளட்டா வந்து மாறிடுது. அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து லெஃப்ட் ஆர்ட்ரியா வாங்கி வச்சுக்கிறது. வாங்கி வச்சுட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கு கொடுத்துடுறாங்க. சரிங்களா? இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் தான் அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ஹியூமன் பாடி பார்ட்ஸ் ஃபுல்லாத்துக்கும் சப்ளை பண்றாங்க. ஓகே. ஸோ இந்த ஒரு சின்ன டீடைல்டிங் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த வால்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து சேர்த்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் மாதிரி பண்ணிடலாம். லைக் எந்தெந்த வால்ஸ் வரியா எப்படி போகுது அப்படின்னா. ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆயிடுச்சுல, யார் வந்து டீஆக்சிஜனேட்டட் எடுக்கிறா, யார் வந்து அதை ஆக்சிஜனேட் பண்றா. ஓகேவா? இந்த சாம்பர்ஸ் பத்தி உங்களுக்கு ஓகே டீடைல்டா தெரியுது இல்லைங்களா? எஸ் மேம். ஓகே. எஸ், இந்த கீழே இருக்கு பாருங்க, அந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்தீங்கனாலே போதும், அதுவே கொஞ்சம் டீட்டெயில்டாக தான் இருக்கும். ஹியூமன் பாடியில இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வருது. டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஹார்ட்க்கு போகுது. ஹார்ட்டுக்கு போய் அந்த ஹார்ட்ல இருந்து லங்ஸுக்கு அனுப்பி விடுறாங்க. இது டீஆக்சிஜனேட்டடா இருக்கு, ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து மாத்தி கொடுங்க அப்படின்னு லங்ஸ்ல கேட்காங்க. லங்ஸ் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை மாத்தி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு மறுபடியும் ஹார்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. லங்ஸ் டைரக்டா ஹியூமன் பாடி கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஹார்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹார்ட்ல இருந்து ஹியூமன் பாடிக்கு வந்துடுது. மறுபடியும் ஹியூமன் பாடி டு ஹார்ட், லங்ஸ் அப்படியே மாறிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து 4 சேம்பர் இருக்க மாதிரி 4 வால்ஸும் இருக்கு. ஸோ அதை பத்தியுமே நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த சேம்பர்ஸும் இந்த வால்வ்ஸும் இந்த வெசல்ஸும் தான் இந்த பிளட்டை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சப்ளை பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க விஷயம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இதளவு புரியுதுங்களா? சின்ன கொஸ்டினிங் செஷன் வச்சுக்கலாமா? எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ நீங்க கிளியர் ஆயிட்டு போயிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே. இப்போ எஸ், கவிதா மேம். மேம் யா, ஹார்ட்ல வந்து எத்தனை லேயர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்? மேம் 3 லேயர்ஸ் மேம். ஓகே. என்னென்ன லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. எபிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம். ஓகே, வெரி ஃபைன், வெரி குட். ஹேமலதா மேம். எஸ் மேம். யா, இது மூணுலையுமே எது அவுட்டர் மோஸ்ட் லேயர்? எபிகார்டியம் மேம். வெரி குட். இந்த 3 லேயர்லையுமே எந்த லேயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் 95% எந்த லேயர் இருக்கு ஆஃப் த ஹார்ட்? மயோகார்டியம் மேம். Yeah. பம்பிங் ஆக்ஷன் பண்றது. வெரி குட், வெரி குட் மேம், வெரி குட். அண்ட் அனதர் ஒன், நிலவரசி மேம். எஸ் மேம். எத்தனை சாம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்திருக்கோம் ஹார்ட்ல? 4 chambers மேம். யா, என்னென்ன சாம்பர்ஸ்னு சொல்றீங்களா? ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். வெரி குட், வெரி குட். ஓகே. யா, ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் யார் வேணா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து எந்த சேம்பர் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க? முதல்ல ரிசீவ் பண்றது யாரு? ரைட் ஏட்ரியம் மேம். ஓகே. அங்க இருந்து எங்க போகுது? ரைட் வென்ட்ரிக்கிள் வருவாங்க மேம். ஓகே, ஓகே. அடுத்து ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து என்ன நடக்கும்? லங்ஸ்க்கு போவாங்க. லங்ஸ்க்கு அனுப்பி ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறும் மேம்.
ஓகே நெக்ஸ்ட். blood பாடி பார்ட்ஸுக்கு பண்ணும். ஓகே ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறினதுக்கு அப்புறம் அதை ரிசீவ் பண்றவங்க யாரு? left லெஃப்ட் ஏட்ரியம். வெரி குட் வெரி குட். லெஃப்ட் ஏட்ரியம் டு அது அப்படியே பிளட் வெசல்ஸ்க்கு போயிருங்களா? இல்ல வேற லெஃப்ட் எங்க போகும்? வென்ட்ரிக்கலுக்கு. ma'am. லெஃப்ட் Okay, very good. வென்ட்ரிக்கலுக்கு வரும் மேம். ஓகே தென் த்ரூ அவுட் த பாடி. வெரி குட் வெரி குட் சூப்பர். ஓகே இந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுனாலே நம்ம அடுத்து வால்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ நான் இது ஏன் புரிஞ்சுட்டு வால்ஸ் போகணும் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ அப்பதான் வந்து படிக்கிறது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஓகே ஓகே ஸோ இப்போ இவங்களுக்கு இருக்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துலாம். ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஆட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் ஏட்ரியம் பொறுத்த வரைக்கும் இட் டேக்ஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? எங்க இருந்து எடுக்கிறாங்க? பாடியில இருந்து எடுக்கிறாங்க. அது எல்லாமே பார்த்துட்டோம். டீஆக்சிஜனேட்டட் பிளட்னா என்ன? அங்க ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கு. அப்ப யாரோட கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு? CO2 ஓகே வெரி குட். ஸோ அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து 2 வெயின்ஸுக்கு போகுது. நம்ம என்ன படிச்சோம்? டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ரைட் ஆர்ட்ரியம் வந்து ரைட் ஏட்ரியம் வந்து ரைட் வென்ட்ரிக்கிள் வந்து எடுத்துக்குவாங்கன்னு படிச்சோம் இல்லைங்களா? அந்த ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு போறதுக்கு முன்னாடி 2 வெயின்ஸ் வந்து அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து எடுத்துக்குவாங்க. சரிங்களா? அவங்களதான் சுப்பீரியர் வெனாகாவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ஸோ த ரைட் ஆர்ட்ரியம் பாஸ் த பிளட் டு த நெக்ஸ்ட் சேம்பர் ரைட் வென்ட்ரிக்கிள். சரிங்களா? இவங்க வழியா இந்த வெயின்ஸ் வழியா தான் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ரைட் ஏட்ரியம் டு ரைட் வென்ட்ரிக்கிள் போகுது. சரிங்களா? இப்ப லெஃப்ட் ஏட்ரியம் பொறுத்த வரைக்கும் இட் டேக்ஸ் ஆல் த ஆக்சிஜனேட்டட் பிளட். ரைட் கரெக்டா? அந்த லங்ஸ்ல ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஆக்சிஜனேட்டா மாறினதுக்கு அப்புறம் லெஃப்ட் ஆர்ட்ரியம் தானே போய் ரிசீவ் பண்றாங்க அவங்கள. ஸோ அவங்கள ஏன் நம்ம ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்றோம்? ஏன்னா அங்க ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியா ரிச்சா இருக்கு. சரிங்களா? இங்க ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கிறது என்னன்னா, ரைட் ஏட்ரியம் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து எடுத்துப்பாங்க, லெஃப்ட் ஏட்ரியம் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் எடுத்துப்பாங்க அப்படின்ற இந்த விஷயத்த மெயினா பார்த்துக்கணும். ரைட் அப்படின்னாலே டீஆக்சிஜனேட்டட் பிளட், லெஃப்ட் அப்படின்னாலே ஆக்சிஜனேட்டட் பிளட். சரிங்களா? இந்த லெஃப்ட் ஏட்ரியத்துல இருந்து அந்த ஆக்சிஜன் ரிச் பிளட் வந்து எங்க போகுது? left ventricle வெரி குட். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் போகுது. ஸோ அதுக்கு ஒரு வால்வ் மூலியமா தானே போகும், டைரக்டா அப்படியே போயிடாது இல்லைங்களா? ma'am. அந்த வால் பேர் தான் மிட்ரல் வால். வால்னா ஒன்றும் இல்லை, ஒரு குழாயின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு இடத்துல இருந்து இப்ப நம்ம வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு தண்ணி போகணும் அப்படின்னா we need some பைப். ஸோ அந்த நம்ம வீடு தான் லெஃப்ட் ஆர்ட்ரியம்னு வச்சுக்கோங்க, பக்கத்து வீடு தான் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்னு வச்சுக்கோங்க. நம்ம லெஃப்ட் ஆர்ட்ரியத்துல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு இந்த பிளட் பாஸ் ஆகணும் அப்படின்னா we need a valve, that is mitral valve. mitral valve வழியா தான் இந்த பிளட் வந்து இங்க லெஃப்ட் ஏட்ரியத்துல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு மூவ் ஆகுது. ஓகே நெக்ஸ்ட் வந்து ரைட் வென்ட்ரிக்கிள். ரைட் வென்ட்ரிக்கிள் என்ன பண்ணும்? எப்பவுமே என்ன இருக்கும்? ரைட் வென்ட்ரிக்கிள்ல எந்த பிளட் இருக்கும்னு பார்த்தோம்? Deoxygenated blood வந்து லங்ஸுக்கு அனுப்பிச்சு மறுபடியும் ஆக்சிஜனேட்டட் blood. வெரி குட் வெரி குட். சரிங்களா? சோ இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் வந்து ரைட் ஏட்ரியத்துல இருக்கும். தட் என்டர் டு த ட்ரைகஸ்பிட் வால்வ். இப்போ எப்படி மிட்ரல் வால்வ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம், அதே மாதிரி ட்ரைகஸ்பிட் வால்வ் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? அது வழியா இந்த பிளட் பாஸ் ஆகும். சரிங்களா? ரைட் ஏட்ரியத்துல இருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு எப்படி டீஆக்சிஜனேட்டட் பிளட் பாஸ் ஆகும் அப்படின்னா ட்ரைகஸ்பிட் வால்வ். இதே இது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. லெஃப்ட் ஆர்ட்ரியத்துல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு பாஸ் ஆகுறது எப்படி? மிட்ரல் வால்வ். லெஃப்ட்னா மிட்ரல், ரைட்னா ட்ரைகஸ்பிட். ஓகே ஓகே இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ரைட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் RI இருக்கா, ட்ரைகஸ்பிட்ல அந்த ஃபர்ஸ்ட் இருக்க அந்த 3 லெட்டர்ஸ்ல லாஸ்ட் 2 லெட்டர் பாருங்க, ட்ரை TRI. அப்ப ரை இருக்கா, ரைனா ரைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே மிட்ரல் அப்படின்னா மிட்ரல் L முடிவதுனால லெஃப்ட், லெஃப்ட் ஆர்ட்ரியம் டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல்.
ட்ரைகஸ்பிட் RIன்னு இருக்கிறதுனால ரைட் ஏட்ரியம் டு ரைட் வென்ட்ரிக்கிள். இந்த ட்ரைகஸ்பிடு மிட்ரல் இவங்க எல்லாருமே வந்து வால்வு. ஸோ இந்த வால்வு பத்தி தான் நம்ம மெடிக்கல்ல தான் படிப்போம். சில பேருக்கு வால்வு சுருக்கமா இருக்கு, அந்த வால்வுல ரத்தம் சரியா போகல, குழாயில அடைப்பு இருக்கு, அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா நம்ம டே டு டே லைஃப்ல. ஸோ இவங்க தான் அவங்க இந்த மிட்ரல்வோ இந்த ட்ரைகஸ்பிட்லயோ சுருக்கமோ ரத்த குழாய்களோ சரியா அந்த ரத்தங்கள் போகாம பம்ப் ஆகாம இருந்தான்னா அந்த ஃபங்க்ஷனிங்லயே பிரச்சனை வந்துடும். சரிங்களா? ஓகே Okay, ma'am. எஸ் ஓகே. ஸோ இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்துருக்கோம். பிளட்டை வந்து பம்ப் பண்ணி எங்க கொடுக்குறாங்க? அவங்க லங்ஸுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அங்க வந்து ஆக்சிஜனேட்டடா மாறி மறுபடியும் நல்லா ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறிடுது. சரிங்களா? ஆஃப்டர் திஸ் பிளட் டிராவல்ஸ் ஃப்ரம் த பல்மனரி வெயின்ஸ் அண்ட் யூஸ் பேக் டு லெஃப்ட் ஆர்ட்ரியத்துக்கு மறுபடியும் கொடுத்துடுறாங்க. சரிங்களா? இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு வாங்க. லெஃப்ட் ஆர்ட்ரியம் வந்து அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து நம்ம பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து இதுதான் இருக்கிறதுலே லாஸ்ட் சேம்பர். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா, இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிளோட ஃபங்க்ஷன் என்னன்னா, இட் பம்ப்ஸ் த பிளட் த்ரூ அரோட்டிக் வால்வ். தட் இஸ் வை இட் டிராவல்ஸ் த்ரூ அவுட் த பாடி. சரிங்களா? இந்த அரோட்டிக் வால்வ் வந்து நம்ம பாடி ஃபுல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இருக்கு அப்படின்னா, ஏன்னா இந்த லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் போயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு வேண்டாம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் கொடுத்துருவாங்க. அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் தான் அரோட்டிக் வால்வ் மூலியமா நம்ம பாடிக்கு வந்து பிளட்டை வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த ப்ராசஸை வந்து யாராவது ஒருத்தர் தெளிவா சொல்லணும்னா யார் சொல்வீங்க? எனிஒன் கேன் ட்ரை. நீங்க பார்த்தே கூட சொல்லலாம், இல்லைன்னா உங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க சொல்லலாம். யூ கேன் சே தட். Hemlatha ma'am, can you give a try? யா, ஒன்றும் இல்லை, நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட் ஏட்ரியம் வந்து ரிசீவ் த டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க மேம். ஓகே. தென் அடுத்தது வந்து லெஃப்ட் ஆரிக்கிள் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து நேரடியா என்னன்னா லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் போகுது. ஓ நோ நோ நோ, ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு தாங்க போகுது. ரைட் ஏட்ரியம் டு ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் ஏட்ரியம் டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ரைட் ஆமா, அது எந்த வால்வ் வழியானா சுப்பீரியர் வீனக்காவ முடியுமா? த்ரூ தி சுப்பீரியர் வீனக்காவ். யா ஓகே 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 சரி ஓகே ஓகே. நான் வந்து ஒன்ஸ் இந்த சர்க்குலேஷனை சொல்றேன், அதுக்கப்புறம் கூட யாராவது ஒரு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நோ ப்ராப்ளம். ரைட் ஏட்ரியத்துல இருக்க டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு போகுது. சரிங்களா? அங்க இருக்க அந்த ஹெல்ப் பண்றவங்க யாரு? சுப்பீரியர் வெனகாவா. இங்க நடக்கிற அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் ரைட் ஏட்ரியம் டு ரைட் வென்ட்ரிக்கிள். சரிங்களா? நெக்ஸ்ட் லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வாங்க. சரிங்களா? அந்த லெஃப்ட் ஏட்ரியத்துல இருக்க ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு போறாங்க. சரிங்களா? அவங்க ரெண்டு பேருக்கும், அந்த லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் ஹெல்ப் பண்றவங்க தான் யாரு? மிட்ரல் வால்வ். ஓகே. நெக்ஸ்ட் இந்த ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்து நம்ம டீஆக்சிஜனேட்டட் பிளட் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம் இல்லைங்களா? அது வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ் மூலியமா தான் வருது. சரிங்களா? அந்த deoxygenate blood in the right atrium is entered through the tricuspid valve into the right ventricle. So இங்க வந்து இந்த ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரைட் வென்ட்ரிக்கிள் தான் லங்ஸுக்கு அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து அனுப்பிச்சு வைக்குது. சரிங்களா? அங்க இருந்து மறுபடியும் ஆக்சிஜனேட்டடா மாறி வந்த பிளட்டை வந்து லெஃப்ட் ஏட்ரியம் வந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க. ரிசீவ் பண்ண இந்த லெஃப்ட் ஏட்ரியம் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கவங்க தான் மிட்ரல் வால்வ். ஓகே. ரைட் ஏட்ரியம் டு ரைட் வென்ட்ரிக்கிள் த்ரூ ட்ரைகஸ்பிட் வால்வ். ரைட் வென்ட்ரிக்கிள்ல வந்து இருக்க அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸுக்கு போகுது. ஃப்ரம் த லங்ஸ் லெஃப்ட் ஏட்ரியம் டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். அவங்க ஹெல்ப் பண்ற வால்வ் வந்து மிட்ரல் வால்வ். சரிங்களா? ரைட் டு ரைட், லெஃப்ட் டு லெஃப்ட்.
ரைட் ஏட்ரியம் டு ரைட் வென்ட்ரிக்கிள் tricuspid valve, left atrium to left ventricle mitral valve. சரிங்களா? இங்க வந்து அந்த லங்ஸுக்கு கொண்டு போய் கொடுக்கறவங்க யாரு? ரைட் வென்ட்ரிக்கல். சரிங்களா? ரைட் ஏட்ரியத்துல இருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்ததுக்கு அப்புறம் டைரக்டா லெஃப்ட்டுக்கு போகாது. ஏன்னா அங்க இருக்க ரைட் சைடு இருக்கிறது வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ அதை வந்து ஆக்சிஜனேட்டடா மாத்தியே ஆகணும். அப்பனா தான் நம்ம பாடிக்கு கொடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த ரைட் வென்ட்ரிக்கிள் என்ன பண்ணும்? கொண்டு போய் லங்ஸுக்கு கொடுத்துரும். நீங்க ஆக்சிஜனேட்டடா பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஆக்சிஜனேட்டடா மாறினதுக்கு அப்புறம் அங்க இருந்து அதை போய் யார் பிக்கப் பண்ணுவா? அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை லெஃப்ட் ஏட்ரியம் பிக்கப் பண்ணும். சரிங்களா? பிக்கப் பண்ணிட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு கொடுத்துரும். அந்த கொடுக்குற அந்த ஒரு குழாய் தான் மிட்ரல் வால்வு. லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்ததுக்கு அப்புறம் அரோட்டிக் வால்வ் வழியா நம்ம ஃபுல் பாடிக்கும் அந்த பிளட் சப்ளை ஆயிரும். ஓகே, இப்போ ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? எஸ் மேம். ஓகே, ரொம்ப டெக்னிக்கலா சொல்லிக்க வேணாம். நீங்களே ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேம் ஒரு டவுட்டுங்க மேம். சொல்லுங்க மேம். இப்ப ரைட் ஆர்ட்ரிக்கல் இருக்கு இல்லைங்க மேம், ஆட்ரியம். அந்த இது வந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும்போது ட்ரைகஸ்பிட் வால்வ் வந்து யூஸ் ஆகுது இல்லைங்க மேம், பிளட் பிளட் வந்து. அப்ப அந்த சுப்பீரியர் வீன கவர் சொன்னீங்க இல்லைங்க மேம். ஆமா மேம். அது எனக்கு ஒரு டவுட்டுங்க மேம். டவுட் இருக்குங்களா? ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ வெயிட் இதெல்லாம் ஓகேங்க மேம், இந்த ப்ராசஸ் எல்லாம் ஓகேங்க மேம். அந்த சுப்பீரியர் வந்து என்ன? அதுதான் உங்களுக்கு டவுட்டா இருக்கு இல்லீங்களா? யா ஓகே, வெயிட். இங்க மேல வந்து அந்த சுப்பீரியர் வெனாகாவா அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு, பாத்தீங்களா? தெரியுதுங்களா? சோ அது வழியா தான் ரைட் ஏட்ரியத்துக்கு பிளட் ரிசீவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த இது வழியா தான். ஓகே மேம். எஸ் எஸ் எஸ். ஓகே ஓகேங்களா? இப்போ இந்த டயக்ராம்க்கு வாங்க. இப்போ ரிசீவ் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரைட் ஏட்ரியத்துக்கும் கீழே இருக்கு பாருங்க ரைட் வென்ட்ரிக்கிள். இங்க மார்க் பண்ணல, ஆனா கீழே இருக்கிறது ரைட் வென்ட்ரிக்கிள். ஒரு ஸ்கேட்டடா ஒரு குழாய் மாதிரி இருக்கா? வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு பாயிண்ட் பண்றேன். இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா? இந்த இது. ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரைகஸ்பிட் வால்வு. இங்க இருக்கிறது ரைட் ஏட்ரியம், இங்க இருக்கிறது ரைட் வென்ட்ரிக்கிள். ஸோ இவங்க ரெண்டு பேரும் யாரு கனெக்ட் பண்றா? இந்த ட்ரைகஸ்பிட் வால்வு. ஸோ அப்ப இங்க இருந்து இங்க பிளட்டை யார் கொடுப்பாங்க? இவங்க தான் கொடுப்பாங்க. இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த சைடும். சரிங்களா? இங்க லெஃப்ட் ஏட்ரியம் இருக்கு, கீழே லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருக்கு. இந்த ஸ்கேட்டர்டா இருக்கு பாருங்க, ஒரு டியூப் மாதிரி ஒயிட் கலர்ல இந்த சர்ஃபேஸ் ஒரு மாதிரி. இவங்க வந்து பைகஸ்பிட். இவங்க ரெண்டு பேரையும் இவங்க பைகஸ்பிட் தான் கனெக்ட் பண்றாங்க. ஸோ அதனால இங்க இருந்து இங்கதான் வந்து பிளட் போகுது. அப்போ இங்க இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு கீழே பிளட் வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு குழாய் மாதிரி ஒண்ணு போகுது பாருங்க, இங்க ஒரு சின்ன ஸ்பேஸ் தெரியுது பாருங்க, அதுதான் வந்து அரோட்டிக் வால்வ். இது வழியா தான் அந்த பிளட் வெளியே போய் நம்ம ஹியூமன் பாடி பார்ட்ஸுக்கு போகுது. மேம் இப்போ இந்த சுப்பீரியர் வீன காவல இருந்து வருது மேம், ஹோல் பாடியில இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் மேம். எஸ் எஸ் எஸ், வெரி. ஆமாங்க. எஸ் மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். யா நோ ப்ராப்ளம். ஓகே, ரைட். அதாவது நீங்க கேட்டபடி ரைட் ஏட்ரியம் வந்து பிளட்டை எங்க இருந்து ரிசீவ் பண்றாங்க அப்படின்றது வந்து சுப்பீரியர் வெனாகாவா மட்டும் கிடையாது. அது இல்லாம இன்னும் 2 வெயின்ஸும் இருக்கு. சரிங்களா? இன்ஃபீரியர் வெனாகாவா, கொரோனரி சைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 இருக்காங்க. சுப்பீரியரு, இன்ஃபீரியரு, கொரோனரி. இந்த மூணு வெயின்ஸ் வழியா தான் அந்த பிளட் வந்து ரைட் ஏட்ரியத்துக்கு வருது. சரிங்களா? எஸ் மேம். ஓகே, இந்த ரைட். இப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன பார்க்கணும்னா, ரைட் ஏட்ரியத்தையும் ரைட் வென்ட்ரிக்கிளையும் செப்பரேட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? ஏதாவது ஒரு ஸ்பேஸ் செப்பரேட் பண்ணுவோம் இல்லைங்களா? எஸ் மேம். அந்த ஸ்பேஸுக்கு பேர் என்னன்னா இன்டர் ஏட்ரியல் செப்டம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம இந்த சைடு வென்ட்ரிக்கல் சைடு வந்தீங்கன்னா அவங்களையுமே வந்து ரைட் வென்ட்ரிக்கிளையும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளையும் ஒரு விஷயம் செப்பரேட் பண்ணும் இல்லைங்களா?
அது வந்து இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம். சரிங்களா? அந்த செப்பரேட் பண்ற விஷயம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? இன்டர் ஏட்ரியல் அண்ட் இன்டர் வென்ட்ரிகுலார். சரிங்களா? இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த ட்ரைகஸ்பிட் வால்வுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுதான் வந்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வ். சரிங்களா? ட்ரைகஸ்பிட் வால்வோட இன்னொரு பேர் என்னன்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வ். சரிங்களா? ஜஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ இந்த ஏட்ரியோ அப்படின்ற அந்த ஏடிஆர் அதுலயே தெரிஞ்சுக்கணும். அது ஏன் ஏட்ரியோ அப்படின்னா, ஏன்னா அது அந்த ஆர்ட்ரியம் சைடு இருக்கிறதுனால அதை வந்து ஏட்ரியோ அப்படின்னு சொல்றாங்க. ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வ், ட்ரைகஸ்பிட் வால்வ். ஓகே. ஸோ இங்க இருக்கு பாருங்க, நீங்க கேட்ட அந்த வால்வ்ஸ் பத்தின டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன். எஸ் மேம். யா. ஓகே. ஸோ இப்போ வால்வ்ஸ் பத்தி நம்ம பார்க்கறதா இருந்தா, அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மறுபடியும் அந்த ப்ராசஸ்ல இருக்கிறதையே மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? ட்ரைகஸ்பிட் வால்வ் வந்து ரைட் ஏட்ரியம் டு ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு நடுவுல இருக்கும். சரிங்களா? அங்க பிளட்டை வந்து ஃப்ளோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதா இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ். சரிங்களா? இப்ப தேர்ட் பாயிண்ட்டுக்கு வாங்க, மிட்ரல் வால்வுக்கு வாங்க. லெஃப்ட் ஏட்ரியம் டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல், அங்க பிளட் சர்க்குலேஷனை வந்து கொண்டு போய் சேர்க்கறது, லெஃப்ட் ஏட்ரியத்துல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து மிட்ரல் வால்வ். ரெண்டு வால்வ் தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. இப்போ பல்மனரி வால்வ். பல்மனரி வால்வ் வந்து இட் இஸ் யூஸ் டு ரெகுலேட் த பிளட். சரிங்களா? ரெகுலேஷனுக்கு, பிளட் ஃப்ளோவை ரெகுலேட் வேற, அலோ பண்றது வேற. அலோ பண்றதுன்னா அது வழியே போகுது, ரெகுலேட்னா அந்த பிளட் ஃப்ளோவை ரெகுலேட் பண்ணுது. சரிங்களா? ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பல்மனரி ஆர்டரிஸ்க்கு வந்து போற பிளட்டை வந்து ரெகுலேட் பண்றதுதான் வந்து பல்மனரி வால்வ். சரிங்களா? இப்ப அரோட்டிக் வால்வுக்கு வாங்க. அரோட்டிக் வால்வ் என்ன சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி? ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருந்தோம், அரோட்டிக் வால்வ் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாடி ஃபுல்லா பிளட் த்ரோ பண்ணணும்னு சொன்னீங்க. வெரி குட். எஸ், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இந்த அரோட்டிக் வால்வ் வந்து மூணு கஸ்ப்ஸா பிரியுது. லைக் டிவைட் இன்டு 3 கஸ்ப். சம் பீப்புள் கால்ட் அஸ் ட்ரைகஸ்பிட் அரோட்டிக் வால்வ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த அரோட்டிக் வால்வ். ஏன்னா அது மூணா பிரியறதுனால ட்ரைகஸ்பிட் அரோட்டிக் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சம் பீப்புள்ஸ் வந்து லைக் பீப்புள்ஸ் அப்படின்னா சில ரிசர்ச்ல, சரிங்களா, சில பேர் வந்து ரெண்டா பிரியுதுன்னு சொல்லிட்டு அதை பைகஸ்பிட் வால்வ். இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ் இருக்கு, இன்னொன்னு பைகஸ்பிட் வால்வ் இருக்கு. ட்ரைகஸ்பிட் அரோட்டிக் வால்வ், பைகஸ்பிட் அரோட்டிக் வால்வ். சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். ஸோ இந்த அரோட்டிக் வால்வ் அப்படின்னாலே அங்க வந்து என்னதான் இருக்கு? ஆக்சிஜன் ரிச் பிளட் தான் இருக்கு. ஏன்னா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறினதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வருது அரோட்டிக் வால்வுக்கு. ஏன்னா இவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறாங்க நம்ம பாடியில இருக்கவங்களுக்கு. சரிங்களா? ஸோ அரோட்டிக் வால்வ்ல எப்பவுமே என்ன பிளட் இருக்கும் அப்படின்னு கேட்டா ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? ட்ரைகஸ்பிட் வால்வ்ல என்ன பிளட் இருக்கும்? மேம் அதுலயும் ஆக்சிஜனேட்டட் பிளட் தாங்க மேம். ட்ரைகஸ்பிட் வால்வ்ல ஆக்சிஜனேட்டட் பிளட் மேம் சாரிங்க மேம். Deoxygenated blood. டீஆக்சிடேட்டட் பிளட். எஸ். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஏன்னா நிறைய ரைட் லெஃப்ட் ஆர்டிஎம் வெண்டிக்குல ட்ரைகஸ்பிட் அப்படி மொத்தமா படிக்கிறதுனால. ஸோ இப்போ நீங்க படிச்சுட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டீங்க அப்படின்னா, இல்லைன்னா நான் பெட்டர் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நம்ம கீ பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? இது எல்லா வால்வ்ஸ் எல்லா சாம்பர்ஸும் ஒரே டயக்ராம்ல இருக்க மாதிரி கொண்டு வந்துடுறேன். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நோ ப்ராப்ளம், நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கும்போது நமக்கு இப்படி இருக்கும், நம்ம நெக்ஸ்ட் இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு படிக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரைகஸ்பிட் அரோட்டிக் வால்வ் பத்தி பார்க்கலாம். ஸோ இது எங்க இருக்கும் அப்படின்னா, இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் எங்க இருக்குன்னு பார்த்தோம். ரைட் ஏட்ரியம் டு ரைட் வென்ட்ரிக்கல்.
வெரி குட். அவ்வளவுதான் இவ்வளவுதான் புரிஞ்சுட்டோம். அவ்வளவுதான். சோ இந்த ட்ரைகஸ்பிட் வால்வோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? ரைட் ஏட்ரியத்துல இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ரைட் வென்ட்ரிக்கிள் ரைட் வெரி குட், வென்ட்ரிக்கல் கண்ட்ரோல். வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான். வென்ட்ரிக்கல் லெஃப்ட் ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து லங்ஸுக்கு போய் ஆக்சிஜனேட்டடா மாறி லெஃப்ட் ஏட்ரியம் ரிசீவ் பண்ணிக்குவாங்க. ஓகே, லெஃப்ட் ஏட்ரியத்துல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு போயிடுவாங்க. அவ்வளவுதான். இப்போ பைகஸ்பிட் வால்வ் பத்தி பார்க்கலாம். பைகஸ்பிட் வால்வ் இஸ் an aortic valve that only has 2 leaflets or 2 cusps instead of 3. சரிங்களா? ஸோ இங்க cusps அப்படின்றது வந்து டயக்ராம்ல நமக்கு தெரியல. லைக் நான் அந்த கஸ்ப்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொண்டு வரேன் நெக்ஸ்ட் கிளாஸ். சரிங்களா? ஸோ இந்த பைகஸ்பிட் அரோட்டிக் வால்வ் வந்து இட் ரெகுலேட் த பிளட் ஃப்ளோ பிட்வீன் த ஹார்ட் அண்ட் அரோட்டா. ஹார்ட்டுக்கும் அரோட்டாக்கும் நடுவுல இருக்க அந்த பிளட் ஃப்ளோவை ரெகுலேட் பண்றவங்க தான் வந்து இந்த பைகஸ்பிட் அரோட்டிக் வால்வ். சரிங்களா? இப்போ இது வேண்டாம், ஏன்னா நம்ம இப்போதைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல படிச்சிருக்கோம். ஸோ இந்த சர்க்குலேஷன் இந்த ப்ராசஸ் வந்து இப்போதைக்கு வேண்டாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஸோ இந்த சர்க்குலேஷன் அண்ட் மெக்கானிசம்ஸ் பேஸ் மேக்கர் இதுல நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பல்ஸ் ப்ரெஷர் அண்ட் பிளட் ப்ரெஷர்ஸ் பத்தி எல்லாம் பார்த்துடலாம். சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ்ல அதெல்லாம் முடிச்சிடலாம். ஓகே. பல்ஸ் ப்ரெஷர் பார்க்கணும்னா சிஸ்டோல் டயஸ்டோல்லாம் தெரியணும். ஓகே, சரி, நோ ப்ராப்ளம். பார்க்கலாம், இதுவே பார்த்துட்டு நம்ம போகலாம். நோ ப்ராப்ளம். So the mechanism that regulate the heartbeat in mammals. ஸோ இது என்ன மெக்கானிசம் வந்து இந்த ஹார்ட் பீட்ஸை வந்து ரெகுலேட் பண்றாங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் வந்து பிளட்டை தான் சர்க்குலேட் பண்றாங்க. 4 சேம்பர் இருக்கு. அப்பர் போர்ஷன், லோவர் போர்ஷன், ரைட் சைடு, லெஃப்ட் சைடு எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம். சரிங்களா? இந்த ரைட் ஏட்ரியத்துல இருக்க ஒன் ஆஃப் த நோட் பேர் தான் சினஸ் நோட், அதாவது சினோ ஏட்ரியல் நோட். இப்போ இந்த நேமை நல்லா பைஹார்ட் பண்ணிக்கோங்க, சினோ ஏட்ரியல் நோடு. சரிங்களா? இந்த சினோ ஏட்ரியல் நோடு தான் நம்ம ஹார்ட்டோட பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, பேஸ் மேக்கர்னா ஒன்றும் இல்லை, the contraction of the heart that are controlled by electric impulses. So the thing that controls எது வந்து the cells, எந்த செல் வந்து அந்த ரிதமிக் இம்பல்ஸை கிரியேட் பண்றாங்களோ, அந்த லப் டப் அப்படின்னு கிரியேட் பண்றாங்களோ அந்த செல்லை தான் வந்து பேஸ் மேக்கர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த ஃப்ளோ, அந்த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன், அந்த ரிதமெட்டிக் இம்பல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து எந்த செல் கிரியேட் பண்றாங்களோ அதை தான் வந்து என்ன சொல்றோம், பேஸ் மேக்கர் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ ஹார்ட், நம்ம ஹியூமன் ஹார்ட்டோட பேஸ் மேக்கர் செல் வந்து சினோ ஏட்ரியல் நோட். சரிங்களா? சினோ ஏட்ரியல் நோட தான் பேஸ் மேக்கர் செல் அப்படின்னு சொல்றோம். ஏன் சினோ ஏட்ரியல் நோட பேஸ் மேக்கர் நோடு சொல்றோம் அப்படின்னா, பிகாஸ் தட் ரெகுலேட்ஸ் திஸ் இம்பல்ஸ். இந்த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ப்ராசஸை இந்த சினோஏட்ரியல் நோட் செல்ஸ் தான் வந்து ரெகுலேட் பண்றாங்க. ஸோ அவங்களால தான் இது நடக்குது. சரிங்களா? அதனாலதான் நம்ம ஹியூமன் ஹார்ட்டோட பேஸ் மேக்கர்னு எதை சொல்றோம், சினோ ஏட்ரியல் நோட சொல்றோம். இந்த சினோ ஏட்ரியல் நோடு எங்க இருக்கு, ஏட்ரி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெரியணும், அது ஏட்ரியம்ல இருக்கு. ஏட்ரியம்ல ரைட் ஏட்ரியம்ல இருக்கு ஸ்பெஷலா. ஓகேங்களா? ஸோ பேஸ் மேக்கர் அப்படின்னாலே இட் இஸ் அ செல். சரிங்களா? இப்போ பேஸ் மேக்கர் அப்படின்னு இருக்கே, இதுக்கு ஏன் இப்படி ஒரு நேம் வந்துச்சு அப்படின்னா, இப்போ சில கேசஸ்ல வந்து ஹார்ட் ஃபெயிலியர்ஸ்லாம் நடக்கும்போது இந்த ஹார்ட்ல வந்து பம்பிங் ஆக்ஷன் இருக்காது, அதாவது துடிக்காது இதயம். ஸோ அப்போ துடிக்காத போது நம்ம வெளியில வந்து எலக்ட்ரிக் இம்பல்சஸ் கொடுத்து கூட நம்ம சில நேரம் துடிக்க வைக்கலாம், அதாவது மெடிக்கல் ரீதியா. ஸோ அப்படி பண்ணாலுமே அதையுமே வந்து பேஸ் மேக்கர் தான்.
ஸோ எந்த ஒரு விஷயம் அந்த ஹார்ட்டோட அந்த துடிப்புக்கு யூஸ் ஆகுதோ அந்த செல்ஸை தான் இங்க வந்து நம்ம சினோஏட்ரியல் அப்படின்னு சொல்றோம். அந்த செல்ஸ் தான் வந்து நம்ம ஹியூமன் பாடியில சினோஏட்ரியல் நோட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த சினோஏட்ரியல் நோடோட ஃபங்க்ஷன், the functioning of the sinoatrial node and the regulation of the heartbeat is under the control of the body's nervous system. ஸோ நம்ம உடம்புல இருக்க அந்த நரம்பு மண்டலம் தான் வந்து இந்த சினோஏட்ரியல் நோடோட ஃபங்க்ஷனிக்கும் ஹார்ட் பீட்டோட ரெகுலேஷனையுமே வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. சரிங்களா? ஸோ ஒரு டைம் இந்த ஹார்ட் மசில் வந்து கான்ட்ராக்ட் பண்ணும்போது, அந்த பிளட் ஃப்ளோக்கு கான்ட்ராக்ட் பண்ணும்போது அங்க வந்து அந்த ஹார்ட் ரேட் வந்து உருவாகுது. சரிங்களா? அதுதான் வந்து ஹார்ட் எத்தனை தடவை துடிச்சிருக்கு, ஒரு 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 மினிட்க்கு எத்தனை தடவை துடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த அந்த கான்ட்ராக்ஷனை தான் வந்து கொடுக்கறது தான் யாரு, இந்த ஹார்ட் மசில். சரிங்களா? ஸோ இங்க நம்ம தெளிவா பார்த்தது என்ன அப்படின்னா, பேஸ் மேக்கர், ஹார்ட்டோட பேஸ் மேக்கர்னா என்ன, ஹியூமன் ஹார்ட்டுக்கு எது பேஸ் மேக்கரா இருக்கு. ஸோ ஹியூமன் ஹார்ட்டோட பேஸ் மேக்கரோட நேம் என்ன? எஸ், ஓகே. ஸோ இந்த சினோஏட்ரியல் நோடோட ஃபங்க்ஷன் அண்ட் ரெகுலேஷன், இந்த ஹார்ட் பீட்டோட ரெகுலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்றவங்க தான் பாடிஸ் நர்வஸ் சிஸ்டம். சரிங்களா? சரிங்களா? இந்த ஹார்ட் ரேட் வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டத்திலே வந்து அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. that was divided into two. ஒன்று வந்து சிம்பேத்தட்டிக், இன்னொன்று வந்து பாராசிம்பேத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இவங்க தான் வந்து நம்ம இதயத்தோட ஹார்ட்டோட ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ சிம்பேத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 3 விதமான ஹார்மோன்ஸை வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த ஹார்மோன்ஸ்க்கு பேர் வந்து கேட்டிகோலமைன்ஸ், எஃபினெஃப்ரைன் அண்ட் நார்எபினெஃப்ரைன். சரிங்களா? இவங்க ஏன் இந்த ஹார்மோனை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஹார்ட் ரேட்டை வந்து அக்சலரேட் பண்றதுக்கு, சரிங்களா, ஒரு சேர சரி பண்றதுக்கு, சீரமைப்பு பண்றதுக்காக தான், அதான் இந்த ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்காக தான் இந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து இந்த 3 ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்றாங்க. ஹார்மோன்ஸ் பேர் என்ன? கேட்டிகோலமைன்ஸ், எஃபினெஃப்ரைன், நார்எபினெஃப்ரைன். சரிங்களா? ஸோ இந்த பல்ஸ் ரேட்டை தான் வந்து நம்ம எப்பவுமே மென்ஷன் பண்றோம். பல்ஸ் பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஹார்ட் பீட் வந்து என்னன்னா ஒரு மினிட்டுக்கு வந்து 72 தடவை அது துடிக்கும். சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் மேபி கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலோ இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலோ இந்த ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அங்க பிளட்டோட அந்த ஃப்ளோ வந்து கூடுது, ஃபாஸ்டா மூவ் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்படி பிளட்டோட ஃப்ளோ வந்து ஜாஸ்தியா இருந்தாதான் ஹார்ட்டோட ரேட் வந்து கூடும். ஸோ அது எப்போ கூடும் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்றப்ப, இல்லைன்னா ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயங்கள் பண்றப்ப, இல்லைன்னா ஆல்ரெடி லைக் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கப்பயே இந்த மாதிரியான ஹார்ட் ரேட் வந்து கூடும். சரிங்களா? அண்ட் ஸோ இதுல நம்ம வந்து நம்ம பார்த்த ஹார்ட் வந்து மயோஜெனிக், அதாவது ஹியூமன் ஹார்ட் பத்தி பார்த்தோம். இது இல்லாம இன்னொரு டைப் இருக்கு, நியூரோஜெனிக். ஸோ ஹார்ட் வந்து 2 டைப், மயோஜெனிக், நியூரோஜெனிக். நம்மகிட்ட இருக்க ஹார்ட்டுக்கு வந்து மயோஜெனிக். இதே இது சில இன்வெர்டிபிரேட்ஸ்ல இருக்கிறது வந்து நியூரோஜெனிக். சரிங்களா? ஸோ ஏன் மயோஜெனிக் நியூரோஜெனிக் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, மயோஜெனிக் அப்படின்னா இட் ஆரிஜினேட் வித்தின் த ஹார்ட் மசில். சரிங்களா? அந்த ஹார்ட் மசிலாலேயே உருவாகப்பட்டுச்சு, அந்த ஹார்ட் உருவாகப்பட்டுச்சு அப்படின்னா அது மயோஜெனிக். இதே இது நர்வ் கேங்லியாஸால உருவாகப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து நியூரோஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நம்ம இன்வெர்டிபிரேட்ஸுக்கும் அண்ட் மொலஸ்க் இன்வெர்டிபிரேட்ஸுக்கும் இருக்கிறது வந்து மயோஜெனிக் ஹார்ட் தான். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த மயோஜெனிக் அண்ட் நியூரோஜெனிக் இதுக்கு இருக்க ஒரு டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்க நியூரோஜெனிக் வந்துட்டீங்கன்னா ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். சரிங்களா? இதே இது மயோஜெனிக்ல வந்து இட் இஸ் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். சரிங்களா? அப்ப நம்ம ஹார்ட் வந்து என்னது? க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். சரிங்களா? ஸோ இப்போ கொஷின்ஸா இப்படி கூட வரலாம். ஸோ இன்வெர்டிபிரேட்ஸுக்கு வந்து வெர்டிபிரேட்ஸுக்கு வந்து க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டமா, ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டமா? இப்போ க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா
அந்த ஹார்ட்க்கு பேர் என்ன? ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் வரலாம். சரிங்களா? ஸோ இங்க நியூரோஜெனிக் ஹார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க அங்க வந்து லேட்ரல் ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ அதை அந்த ஓப்பனிங்ஸ் இருக்கிறதுனால தான் அதை வந்து ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இங்க வந்து இந்த நியூரோஜெனிக்ல ஹார்ட் ரிலாக்ஸ் ஆகும்போது ஒரு வேக்கம் கிரியேட் ஆகும். அந்த கிரியேட் ஆகிற அந்த வேக்கம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வேக்கம் இஸ் கிரியேட்டட். அந்த வேக்கம் எதுக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னா, பிளட்டை வந்து ஹார்ட்ல இருந்து சக் பண்ணி மற்ற ஆர்கன்ஸ்க்கு கொடுக்கறதா. வேக்கம் அப்படின்னு ஒன்றும் இல்லை, காத்து. சரிங்களா? அந்த ஹார்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும்போது, சரிங்களா, கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும்போது ஒரு வேக்கம், ஒரு காற்று மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுது. அந்த கிரியேட் ஆகிற காற்று வழியா தான் பிளட் வந்து சக் ஆகி ஹார்ட்ல இருந்து சக் ஆகி மற்ற ஆர்கன்ஸ்க்கு போகுது. சரிங்களா? அண்ட் இந்த இது ஹின்ஸ் தீஸ் ஹார்ட்ஸ் ஆர் நோன் அஸ் சக்ஷன் பம்ப்ஸ். ஏன்னா சக்கிங், அந்த ரத்தத்தை வந்து உரியுது, அந்த காற்று மூலியமா அந்த ரத்தத்தை உறிஞ்சு மற்ற பார்ட்ஸுக்கு போகுது. ஸோ வென் த ஹார்ட் ரிலாக்ஸஸ், வேக்யூம் இஸ் கிரியேட்டட். ஏன் கிரியேட் ஆகுது அப்படின்னா, டு சக் த பிளட் இன் த ஹார்ட். ஹார்ட்ல வந்து பிளட்டை சக் பண்றதுக்காக அந்த வேக்கம் வந்து உருவாகுது. ஸோ அதனால இதை என்ன சொல்றோம் அப்படின்னு, நம்ம சக்ஷன் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன் மோஸ்ட் ஆஃப் திஸ் சக்ஷன் பம்ப் ஹார்ட்ஸ், இந்த மாதிரியான நியூரோஜெனிக் ஹார்ட்ல அந்த பீட்டிங் ரிதம் வந்து இட்ஸ் செட் த்ரூ நர்வ் இம்பல்ஸ். நர்வ் இம்பல்ஸ் வழியா தான் இந்த பீட்டிங் ரிதம் வந்து செட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ நியூரோஜெனிக் ஹார்ட்னா நமக்கு மைண்ட்ல என்னெல்லாம் ஞாபகம் வரணும்? இட்ஸ் அ சக்ஷன் பம்ப் ஹார்ட்ஸ். அங்க வந்து வேக்கம் கிரியேட் ஆகும். அந்த வேக்கம் வழியா தான் பிளட் சக் ஆகும். ஸோ அது வழியா தான் பாடி பார்ட்ஸுக்கு போகும். ஸோ இங்க வந்து லேட்ரல் ஓப்பனிங்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து இதை ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னே சொல்றோம். இவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சுக்கலாம். மயோஜெனிக் வாங்க. இப்போ மயோஜெனிக் அப்படின்றது வந்து க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில அனிமல்ஸுக்கு 4 சேம்பர் இருக்கும். அது இல்லாம சில அனிமல்ஸுக்கு 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள்ஸோட நம்பர்ஸ் வந்து டிஃபர் ஆகும். சரிங்களா? ஓகே, இங்க வந்து இந்த மயோஜெனிக் ஹார்ட்ல வந்து there are 2, 3, 4 heart chambers that are seen with muscular ventricles which pumps the blood in the body with pressure and hence the heart are known as pressure pumps. சரிங்களா? இந்த மயோஜெனிக் ஹார்ட்டை என்னன்னு சொல்றோம்? நம்ம ப்ரெஷர் பம்ப்னு சொல்றோம். நியூரோஜெனிக் ஹார்ட்டை சக்ஷன் பம்ப்னு சொல்றோம். இது ஏன் ப்ரெஷர் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஸோ டியூ டு த ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் மூலியமா தான் அந்த பிளட் வந்து அங்க பம்ப் ஆகுது. சரிங்களா? வென்ட்ரிக்கிள்ஸ் வழியா. சரிங்களா? இங்க வந்து அங்க கிரியேட் ஆகிற அந்த வேக்கம், அந்த காற்று மூலியமா அந்த பிளட்டை வந்து சக் பண்ணுது, ஹார்ட் உரியுது. அதனால அதை சக்ஷன் பம்ப், உரியிற பம்ப் அப்படின்னு சொல்றோம், சக்ஷன் பம்ப். இங்க வந்து ப்ரெஷர் பம்ப்னு ஏன் சொல்றோம்னா, அங்க ஏற்படுற அந்த ப்ரெஷரால அந்த பிளட் வந்து பம்ப் ஆகுது. ஸோ அதனால இதை ப்ரெஷர் பம்ப் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த ப்ரெஷர் பம்ப் ஹார்ட்ல வந்து அந்த ரிதம் இஸ் செட் இன் ஸ்பெஷலைஸ்டு மசில் செல்ஸ். சரிங்களா? வித்தின் த ஹார்ட். ஓகே. And most of the embryonic hearts are myogenic, which is later on become myogenic. இது தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம மயோஜெனிக் அண்ட் நியூரோஜெனிக் ரெண்டுக்கும் இருக்க மெயினான டிஃபரன்ஸ் வந்து நியூரோஜெனிக்க சக்ஷன் பம்ப்னு சொல்றோம், ஏன்னா அது பிளட்டை உரியுது. மயோஜெனிக்க வந்து ப்ரெஷர் பம்ப்னு சொல்றோம், ஏன்னா அந்த பிளட் வந்து அந்த பம்ப் பண்ணி போற அந்த ப்ரெஷரால அந்த ஹார்ட் வந்து பம்பிங் நடக்குதாங்க. ஸோ அதனால இதை ப்ரெஷர் பம்ப் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து சாம்பர்ஸ் பத்தி எந்த விதமான டாக்கும் கிடையாது. மயோஜெனிக்ல வந்து 2, 3, 4 சாம்பர்ஸ் கூட இருக்கலாம். ஓகே, இங்க வந்து அந்த ரிதம் வந்து நியூரோஜெனிக்ல அந்த ரிதம் வந்து செட் பண்றது யாரு? நர்வ் இம்பல்ஸ். இதே இது மயோஜெனிக்ல அந்த ரிதம் செட் பண்றது யாரு? அவங்களுக்குள்ளேயே இருக்க மசில் செல்ஸ், ஹார்ட்ல இருக்க மசில் செல்ஸ் தான் அந்த ரிதம் வந்து செட் பண்றாங்க. ரைட்? ஸோ இதுதான் வந்து மெயினா இவங்களுக்கு நம்ம பார்க்குற டிஃபரன்ஸ். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பேஸ் மேக்கர், கார்டியாக் சைக்கிள், பல்ஸ் ப்ரெஷர்னா என்ன, நார்மல் ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர்.
இதெல்லாம் இருக்கு. ஸோ இது நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா வி நீட் மோர் தென் 1 hour இருந்தால் தான் நம்ம இதை முடிக்க முடியும். ஸோ வி கேன் see this in the next class. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஹார்ட் பற்றி பார்த்துருக்கோம், உள்ள இருக்க டீடைல்டிங்கான ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மயோஜெனிக் ஹார்ட் பார்க்குறதுக்கே நமக்கு வந்து இட் டேக்ஸ் 1 class. பிகாஸ் ஏன்னா அது இவ்வளோ டீட்டெயில்டாக பார்க்கலைன்னா அடுத்தடுத்து நம்ம இந்த கார்டியாக் சைக்கிள்லாம் பார்க்கும்போது கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் அது அவ்வளோ டீட்டெயில்டாக சொன்னது காரணம். ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கார்டியாக் சைக்கிள், பேஸ் மேக்கர், ப்ரெஷர், இசிஜி எல்லாத்தையும் முடிச்சிடலாம். பிகாஸ் நம்ம இப்போ பேசிக் வந்து தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ அதனால சொல்கிறேன். ஓகே, ஸோ ஏதாவது டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகலை அப்படின்னாலும் யூ கேன் சே. மேம், அந்த நியூரோஜெனிக் ஹார்ட் வந்து மொலஸ்கன்ஸ் அண்ட் இன்வெர்டிபிரேட் இந்த ரெண்டுல மட்டும் இருக்குங்களாங்க மேம்? இல்ல, மொலஸ்க் வந்து இன்வெர்டிபிரேட்டுங்க. மொலஸ்க் இருக்க ஹார்ட் வந்து நம்ம ஹார்ட் தான், மயோஜெனிக் ஹார்ட் தான் இருக்கும். மொலஸ்க் இல்லாம இருக்க மற்ற இன்வெர்டிபிரேட்ஸுக்கு தான் வந்து நியூரோஜெனிக் இருக்கும். ஓ, எக்ஸப்ட் மொலஸ்கன்ஸ் மேம். Except, yeah. ஓகே.